போலீசாரை கண்டு ஓடி ஒழிக்கிற பழக்கம் தனக்கு கிடையாது என்று சொல்லி நாமல் ராஜபக்ச சொல்லியிருக்கார். இப்போ யார் அவர்கிட்ட போய் இதெல்லாம் கேட்டதுன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தரும் கேட்கல, அவரே சொல்லியிருக்கார். அதாவது முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ இருக்காரு தானே, அவர் இப்போ எங்கேயோ ஓடி ஒழிச்சுக்காரு தானே, அவரை கைது செய்கிறதுக்கு 5 போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. போலீசார் தீவிரமாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். மகன் கைது செய்யப்பட்டுட்டார், அப்பாவை காணல. அப்போ போலீஸ் தேடும் தானே, அது சாதாரணம் தானே. அதுக்கு நாமல் ராஜபக்ச சொல்லியிருக்கார், போயும் ஒரு 2.5 லட்சம் ரூபாய் காசுக்காக, ஏன்னு சொன்னால் 2.5 லட்சம் ரூபாய் காசை மோசடி செய்தார்ன்றதுதான் ஜோன்சன் பெர்னாண்டோ மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. அப்போ அந்த 2.5 லட்சம் ரூபாய் காசுக்காக 5 போலீஸ் குழுக்களை களத்தில் இறக்கி தேடுதல் வேட்டை நடக்குது. அரசாங்கம் இதெல்லாத்தையும் வீணாக்குது, பொதுமக்களுடைய நிதியை வீணாக்குது என்று சொல்லி நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியிருக்கார். அதாவது நாமல் ராஜபக்ச என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஜோன்சன் பெர்னாண்டோ இருக்கார் தானே, அவரை சும்மா விசாரணைக்கு வர சொன்னாலே அவர் வருவாராம், சும்மா கூப்பிட்டாலே வருவாராம். அதுக்கு எதுக்கு போலீஸ் குழுக்களை அமைச்சு 5 போலீஸ் டீம் அமைச்சு தேடிக்கொண்டிருக்கிறீர்கள், அது வேஸ்ட் தானே என்று சொல்லி நாமல் ராஜபக்ச சொல்லியிருக்கார். தாங்களோ தங்களுடைய ஆக்களோ ஓடி ஒழிக்கிற ஆக்கள் இல்லை, நாங்கள் எதையுமே தைரியமாக ஃபேஸ் பண்ணுவோம் என்று சொல்லி அப்பயும் ஓடி ஒழிச்சவர், அப்பயும் ஜோன்சன் பெர்னாண்டோ ஓடி ஒழிச்சவர். அப்போ நாமல் ராஜபக்ச என்ன நினைப்பில் அதெல்லாம் சொன்னார்ன்னு தெரியல, இப்படி ஒரு கருத்தை ஒன்றை சொல்லி வச்சிருக்கார். அது மட்டும் இல்லாமல் போயும் 2.5 லட்சம் ரூபாய் காசுக்காக போலீஸ் தேடுது என்று சொல்லி அவர் கவலைப்பட்டிருக்கார். ஏன் சொல்லுங்க ஆபம், இப்போ அவையல் கொள்ளையடிக்கிறேன்னு சொன்னா, ராஜபக்ச குடும்பம் கொள்ளையடிக்கிறேன்னு சொன்னா 2.5 லட்சம் ரூபாய் போய் கட்டு கொள்ளையடிப்பினமா இல்லையேன, அவையில் கோடிக்கணக்கிலான கொள்ளையடிக்கிறது. ஆனால் ஜோன்சன் பெர்னாண்டோ அவர் அமைச்சராக தான் இருந்தவர், அவர் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு 2.5 லட்சம் ரூபாய் கொள்ளையடிச்சிருப்பார் போலடாக்கு. எனவே அது ஒரு சின்ன தொகை என்று சொல்லி நாமல் ராஜபக்ச சொல்லி வச்சிருக்கார். எனவே தவளையும் தன் வாயால் கெடும் என்று சொல்றது அது இதுதான் போலடாக்கு. இன்றைய காணொளியினுடைய பிற்பகுதியில் வரக்கூடிய கருத்தோவியம் இருக்குத்தானே, அதுவும் இந்த சம்பவம் சம்பந்தமாக வரையப்பட்ட ஒரு கருத்தோவியம் தான். அதில் நாமல் ராஜபக்ச எப்படி இருக்கிறார்ன்றதை இந்த காணொளியினுடைய கடைசி பகுதியில் பார்ப்போம். யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை நாரந்தனை பகுதியில் இளைஞர் ஒருவர் கடுமையான தாக்குதலுக்கு இலக்காகி இருக்கின்றார். ஒரு போதை கும்பல் ஒன்று இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது. எப்பன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், நேற்று முன்தினம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், ஜனவரி மாதம் 1ஆம் தேதி பின்னேரம் ஒரு 6 மணி போல நாரந்தனை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் ஒரு இளைஞர் பொருட்களை வாங்கி கொண்டு திரும்பி வீட்டை நோக்கி போய் கொண்டு வந்துருக்கார். அப்படி போகக்குள்ள வழிமறிச்ச ஒரு கும்பல், போதையில் இருந்த கும்பலாம் இவர் மீது மிக கடுமையான தாக்குதலை மேற்கொண்டு அவர் படுகாயமடைந்து மயங்கி கீழே விழுந்துட்டார். அதுக்கு பிறகு ஊராக்கள் எல்லாம் ஓடி வந்தோடனே அந்த கும்பல் எங்கேயோ ஓடி ஒழிச்சிட்டுது. அதுக்கு பிறகு அந்த ஊர் மக்கள் அந்த இளைஞரை காப்பாற்றி ஊர்காவல்துறை மருத்துவமனையில் முதல்ல அனுமதிக்கப்பட்டு பிறகு மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அந்த இளைஞர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்துக்கு ஒரு பின்னணி கதை ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால், இந்த இளைஞரை தாக்கின அந்த குரூப் இருக்குதானே, அந்த போதை கும்பல், அந்த குழு கள்ள மாடு பிடிச்சு அதை விற்கிற குழுவாம். அதாவது எங்கேயாவது மாடுகளை களவெடுத்து கொண்டு போயிட்டு நல்ல விலைக்கு விற்கிற ஒரு குழு தானே அந்த குழு. அப்போ கொஞ்ச காலத்துக்கு முதல் இந்த குழு என்ன செய்யணும்னு சொன்னால், எங்கேயோ கொஞ்சம் மாட்டை பிடிச்சி கொண்டு போயிருக்கணும். அப்போ இந்த இளைஞர் கண்டுட்டு அவையில கூப்பிட்டு போன் பண்ணி விட்டதாம், இந்த மாதிரி மாடுகளை களவெடுத்து கொண்டு தெரியாதவங்க உருப்படுற வழியை பாருங்க சொல்லிப்பார் போல இருக்கு. அப்போ அந்த பழைய கோவத்தில் வச்சு என்ன செய்யணும்னு சொன்னால், நேற்று முன்தினம் 1ஆம் தேதி இந்த மாதிரியான ஒரு தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். மாடு களவெடுத்து விற்கிறது ஒரு குற்றம், அப்புறம் அதை தட்டி கேட்ட இளைஞரை தாக்குறது அடுத்த குற்றம். எனவே இவர்கள் மிக விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தையிட்டி விகாரையினுடைய விகாராதிபதியை யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் அவர்கள் சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார். இந்த கலந்துரையாடல் இடம்பெறும் என்று சொல்லி ஏற்கனவே வாக்குறுதி கொடுக்கப்பட்டது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு. அதாவது இந்த காணிகளை இழந்த மக்கள் இருக்கிறது தானே, அவைக்கும் அரசாங்க அதிபருக்கும் இடையிலான சந்திப்பு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி நடந்தது. அந்த சந்திப்பில் முடிவெடுக்கப்பட்டது மிக விரைவில் விகாராதிபதியை சந்தித்து சில பல விஷயங்கள் கதைப்போம் என்று சொல்லி, அந்த அடிப்படையில் நேற்று ஜனவரி மாதம் 2ஆம் தேதி இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது. இந்த சந்திப்பின் முடிவில் கொழும்பில் போயிட்டு சில விஷயங்கள் கதைக்க வேண்டியிருக்குது, கொழும்பில் மேலிடத்தில் கதைக்க வேண்டியிருக்கு என்று சொல்லி விகாராதிபதி சொன்னதாகவும், எனவே அடுத்த கட்ட சந்திப்புகள் கொழும்பில் இடம்பெறும் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது. நாங்க என்ன போராடுறதா என்ன நீ அன்றைக்காவே பொதுமக்கள் என்ன கதைச்சவே விட சொல்லி 31ஆம் தேதி நான் இன்னைக்கு நீங்க கூப்பிட்டு வந்தது
அன்றைக்கு அவையில் வந்து கதைச்சவர் பொதுமக்கள் வந்து கதைச்சவையில் அப்ப அவையின் கதையை சொல்லி வந்து கதைச்சிட்டு போறோம். என்னண்டா இந்த தையிட்டி பிரச்சனை வந்து தொடர்ந்து இழுபட்டு கொண்டே போகுது, அது பெரிய பிரச்சனையை உருவாக்கி கொண்டே இருக்குத்தானே. அப்போ இப்போ எல்லா தரப்பும் வந்து யோசிக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் இப்படியாவது இந்த பிரச்சனையை வந்து முடிக்கணும் என்றுதான். ஏன்னு சொன்னால் ஒரு அளவு தாண்டி போய் கொண்டிருக்குது, எவ்வளோ காலம் தான் மக்கள் போராடுறது. எனவே இதோட வந்து இதுக்கு ஒரு முடிவு கண்டோணும் என்று சொல்லி எனவே அந்த நடவடிக்கைகள்லாம் இப்போ நடந்துன்னு இருக்குது. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நைனாதீவு நாகதீப விகாரை இருக்குத்தானே, அந்த விகாரையினுடைய விகாராதிபதி நேற்று திடீரென்று தையட்டி விகாரை பகுதிக்கு வந்து அங்கே பாதிக்கப்பட்ட மக்களை போராடி கொண்ட மக்களை சந்தித்து தன்னுடைய கருத்துக்களை சொன்னது. அதோட அவர் சொன்ன ஒரு கருத்து வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து பரவலாக வைரலாக பரவி கொண்டிருந்தது. என்ன சொன்னவர் என்று சொன்னால், ஒரு விகாரைக்கு எதுக்கு இவ்வளோ ஏக்கர் காணி, அப்போ காணியில் வந்து தேவையில்லாம தான் நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிறீங்க, ஒரு விகாரை அமைக்கணும்னு சொன்னால் அதுக்கு இவ்வளோ காணி தேவையில்லையே, பொதுமக்களோட காணியெல்லாம் தேவையில்லையே என்று சொல்லி பயப்படாமல் துணிச்சலாக தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கார். ஏக்கர் பிடிச்சி கொண்டு இருந்தா சரி வருமா? எவ்வளவு ஜனங்கள் மக்கள் இருக்கிறாங்க, ஒட்டுமையானாக அவைக்கு தான் உரிமை இருக்கு. அப்ப இது இப்படி இவர் செய்யறது போல இவர் இதுக்காவது ஒருக்கா என்ன யோசிச்சு பார்த்து இதுக்கு ஒரு முடிவு கொடுக்கணும்னு தான் நான் சொல்றேன். நைனாதீவு நாகதீப விகாரையினுடைய விகாராதிபதி, அவருடைய பேர் என்னென்னு சொன்னால் பெரிய நீளமான பேருண்டு, நவத்தகல பதும கீர்த்தி திஸ்ஸ நாயக்க தேரர். அவர் தான் இந்த கருத்துக்களை வந்து துணிச்சலாக சொல்லியிருக்கிறார். எனவே எல்லாருடைய விருப்பம் வந்து இந்த தையிட்டி பிரச்சனை தீரணும் என்றுதான். எனவே மிக விரைவில் அதற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும் என்றுதான் எங்களுடைய விருப்பமும் கூட. மத்துகம பிரதேச சபையினுடைய தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். நேற்று நடந்த ஒரு சம்பவம் காரணமாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மத்துகம பிரதேச சபையில் இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முதல் பிரதேச சபையினுடைய செயலாளர் மீது தண்ணியால் ஊற்றி ஒரு தாக்குதல் ஒன்று நடந்து பிறகு போலீஸில் போயிட்டு முறைப்பாடு செய்து 5 பேர் கைது செய்யப்பட்டிருந்தவர்கள். கைது செய்யப்பட்டு அன்றைக்கே பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தவர்கள். பிறகு நேற்று வந்து திரும்ப சபை கூடைக்குள்ளே வந்து அந்த செயலாளர், பெண் செயலாளர் வந்து போயிருக்கிறார். அப்போ அவள் வந்து ஒழுங்காக கடமை செய்ய விடாமல் அவாக்கு கொடுக்க வேண்டிய திறப்புகளுக்கு தானே கீ அதை வந்து கொடுக்காமல் பிரதேச சபை தலைவர் வந்து நடந்து கொண்டார் என்று சொல்லி திருப்பி போயிட்டு போலீஸில் முறைப்பாடு செய்து போலீசார் நேற்று மத்துகம பிரதேச சபையினுடைய தலைவரை வந்து கைது செய்திருக்கிறார்கள். அவருடைய பேர் வந்து கசுன் முனசிங்க. அவர் தான் கைது செய்யப்பட்டு இப்போ விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். போலீசார் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுமக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு தான் பிரதேச சபைகள் இருக்குது. ஆனால் இங்கே பிரதேச சபைகளுக்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனைகள் என்று சொன்னால் என்ன செய்கிறது? இடர் முகாமைத்துவ நிலையம் நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், பேரிடர் வந்தது தானே, இந்த பேரிடர் வெள்ளப்பெருக்கு மண் சரிவு காரணமாக உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை வந்து 644 என்று சொல்லியும் 175 பேர் இன்னமும் காணாமல் போயிருப்பதாகவும் இந்த அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்னு சொன்னால், காணாமல் போனவர்கள் வந்து 2 வாரங்களுக்குள் அவர்களை கண்டுபிடிக்கலை என்று சொன்னால், அவர்கள் திரும்பி வரையில் என்று சொன்னால் அவர்கள் இறந்தவர்களாக கருதப்படுவார்கள் என்று சொல்லியும் அவர்களுக்கான இறப்பு சான்றிதழ்கள் வழங்கப்படும் என்று சொல்லியும் ஏற்கனவே அரசாங்கம் அறிவித்தது. அது வந்து இப்போ 2 கிழமை முடிஞ்சு 1 மாதம் முடிஞ்சு அந்த வருஷமே முடிஞ்சுது. ஆனால் இன்னமுமே வந்து 175 பேர் காணாமல் போயிருப்பதாக இந்த அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதோட மீட்பு பணிகள் எல்லாமே வந்து நிறுத்தப்பட்டிருக்குன்னு தான் நினைக்கிறேன். இப்போ வந்து தேடுதல் பணிகளோ அல்லது காணாமல் போனவர்களை மீட்கிற பணிகளோ வந்து நடைபெற மாதிரி தெரியல. எனவே என்ன நடக்குன்னு தெரியல. அதே நேரம் 258 நலன்புரி நிலையங்கள் நாடு முழுவதும் இயங்கி வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த நலன்புரி நிலையங்களில் வந்து 24,112 பேர் இன்னமும் தங்கியிருக்கிறார்கள் என்று சொல்லியும், அதே நேரம் உறவினர்கள் மற்றும் நண்பர்களோட தங்கியிருப்பவர்களுடைய எண்ணிக்கை வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. 1,76,696 பேர், 1,76,696 பேர் உறவினர்கள் மற்றும் நண்பர்களோட தங்கியிருக்கிறார்கள். எனவே இந்த 2 இலக்கங்களையும் கூட்டும் போது கிட்டத்தட்ட 2 லட்சம் பெறுது. எனவே 2 லட்சம் பேர் இந்த பேரிடர் காரணமாக பாதிக்கப்பட்டு வீடுகளை இழந்து வெளியே தங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த தகவல்கள் இடர் முகாமைத்துவ நிலையம் நேற்று மாலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ளது. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். நாமல் ராஜபக்ச என்ன சொன்னவர்? போலீஸை கண்டா எனக்கு பயம் இல்லை, நான் முன்னால் வந்து நிற்பன், ஓடி ஒழிக்க மாட்டேன்னு சொன்னவர் தானே. இந்த கருத்தோவியத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் நிற்கணும், கையில் வந்து அந்த கைவிலங்கை வச்சுக்கொண்டு நிற்கணும். அவையில் யாரை கைது செய்ய வந்துச்சுனமோ தெரியாது, வேறு யாரையோ கைது செய்ய வந்திருப்பினும் போல இருக்கு. பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பத்தைக்களால் ஒழிச்சிருந்து நாமல் ராஜபக்ச எட்டி பார்க்குறார். ஓடி போய் பத்தைக்குள்ளே ஒழிச்சிட்டார். அவர்கிட்ட கன்னத்துல எல்லாம் பாருங்க வேர்த்து ஊத்துது. பயத்தில் முழிச்சு பார்க்குறார் போலீஸும் வந்து திரும்பி அவரை பார்க்கினோம். எனவே இவ்வளோதான் அவர்கிட்ட வீரம். அதுக்குள்ள
இன்னொன்றுல சொல்றார், பொலிசை கண்டா எனக்கு பயமில்லை, ஓடி ஒழிக்க மாட்டோம் என்று சொல்லி. எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.